இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய யாரு காது கொடுத்து கேட்பாங்க? நீங்க எல்லாரும் ஆத்தா கிட்ட வேண்டத ஆத்தா ஏன் மூலமா குறி சொல்றா. இவ்ளோ பெரிய பொறுப்ப ஆத்தா என்கிட்ட கொடுத்திருக்கும் போது அத மறந்து நான் நடிக்க போனா நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஷூட்டிங் இந்த ஊர்ல எடுக்க போறாங்க, அப்புறம் என்ன? நான் சொல்ல வர்றது அது இல்ல அத்தை. அனாதையா இருந்த என்ன இந்த ஊர் ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, தெய்வமாவும் மதிக்குது. எல்லாரும் என்ன அன்பா பாத்துக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னை விட துடிச்சு போறாங்க அத்தை. ஆத்தாவால இந்த ஊரே நல்லா இருக்கு, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் சினிமாவில நடிக்க போயிட்டா அது அந்த ஆத்தாவை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் அத்தை. என்னால அந்த ஆத்தாவுக்கு எந்த கலங்கமும் வராது. எனக்கு துர்கான்ற அடையாளமே போதும் அத்தை. நடிகை அப்படிங்கிற அடையாளம் வேண்டாம். அதனால தயவு செஞ்சு இந்த பேச்ச இதோட விடுங்க. அவங்கள ஊரை விட்டு போக சொல்லுங்க. இது அந்த ஆத்தாவோட வாக்கு. அக்கா, நம்ம துர்கா சொல்றதும் கரெக்டு தான்க்கா. எதுக்கும் நீங்க ஒரு டைம் பேசி பாருங்க. ஒரே ஒரு நாள் வந்து நடிச்சா போதும், அப்புறம் துர்காவே புரிஞ்சுக்குவா. சரி சரி, நீ கொஞ்சம் பேசி பாருக்கா. அண்ணே வரண்ணே. என்னங்க இந்தாங்க. எதுக்குங்க விளக்கெண்ண? இன்னைக்கு நடக்க இருக்கிற சந்தன கரகம் அவளுக்கு கடைசி திருவிழாவா இருக்கணும்ல, அதுக்குதான். எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு எல்லார் முன்னாலேயும் அவளுக்கு இருந்த சாமி சக்தி எல்லாம் அவளை விட்டு போயிடுச்சுன்னு நிரூபிக்க போறேன். அவளை இந்த ஊரே காரித்து போல, அப்ப பாரு, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடணும். அதுக்கப்புறம் இந்த கோவிலோட மொத்த பொறுப்பும் என் கைக்கு வரணும். புரியல. இன்னைக்கு சந்தன கரகத்துக்கு சந்தனம் அரைக்க போறது நான் தான். அதுல பன்னீருக்கு பதிலா இந்த விளக்கெண்ணெயை கலக்க போறேன். அப்படின்னா அம்மனோட கண்மலர் சந்தனத்துல நிக்காம வழிக்க விழுந்துரும். கண்மலர் நிக்கலைன்னா அவ சாமி சக்தி இல்லாதவளாயிடுவா. நல்ல யோசனைங்க. அது மட்டும் இல்ல, அவ அந்த சினிமா ஹீரோவை கட்டி பிடிச்சி உருண்டதால அவளுக்கு இருந்த சாமி சக்தி எல்லாம் போயிடுச்சு. அதனாலதான் கண்மலர் நிக்கலன்னு இந்த ஊரையே நான் நம்ப வைப்பேன். இந்த தடவை அவளோட மரியாதை சுத்தமா இறங்கும். என்னோட மரியாதை கொடி கட்டி பறக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊரே என் வாக்குக்கு அடிமையாகும். அடிமையாக்குவேன். நடக்குங்க, நடக்கும். நீங்க நினைச்சது கட்டாயம் நடக்கும். அவ நாசமா போயிடுவாங்க. சரி, நான் வரேன். வணக்கம் மேடம். என்னாச்சு சேகரு, பேசுனியா? நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? எல்லாம் ஓகே தானே? ஷூட்டிங் போயிடலாமா? என்ன சார், என்ன இப்படி அமைதியா இருக்க? என்னன்னு சொல்லு. இல்ல சார், துர்காமா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பணம் எவ்வளவு வேணாலும் தரோன்னு சொன்னீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே அவங்க அத்தை கிட்ட பேசி 10 லட்சம் தரேன்னு சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா துர்கா ஒத்துக்கல. 10 லட்சம் தரோன்னு சொல்லியும் துர்கா ஒத்துக்கலையா? ஆமா மேடம், அவங்க நடிக்க மாட்டாங்க. நாம வேற யாரையாவது பார்த்துக்கலாம். இது வரைக்கும் 300 பொண்ணுங்களை பார்த்தாச்சு. இந்த கதைக்கு யாருமே ஃபிட் ஆகல. ஃபிட் ஆனாலும் டேட் இல்ல. அதான் ஹிந்தி பேசினாலும் பரவாயில்லன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்தோம். இப்ப மட்டும் இங்க இருந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? கிளம்பலாம் பாலாஜி. ஓகே மேடம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடு. ஓகே மேடம். கிளம்புறதுக்கான ஏற்பாடும் பண்ணு. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். இன்னும் எத்தனை தடங்கள் வந்தாலும் இந்த படம் நடந்தே தீரும். அப்பாடா. நீங்களாம் மேல போங்க, நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். போங்க. என்ன ரிஷி சொல்லு. இந்த ப்ராஜெக்ட் திரும்ப நின்னுருமோன்னு பயமா இருக்குமா? சே, இதெல்லாம் சினிமால சகஜம். இன்னைக்கு நின்னா இன்னொரு நாள் ஷூட் பண்ண போறோம், அவ்வளவுதானே. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா?
ம் சொல்லு. நாம ஷூட்டிங் பண்ணணும்னு வந்தாச்சு. ஷூட்டிங்கை முடிச்சுட்டே போலாமா? ஹீரோயின் விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறேன். இல்ல ரிஷி, நம்ம வேற பொண்ணை பாத்துக்கலாம். மா, அந்த ஹீரோயினி சொதப்பான்னு நமக்கு தெரியுமா? இல்ல நம்ம கதைக்கு தகுந்த பொண்ணு இங்கதான் இருப்பான்னு நமக்கு தெரியுமா? விதி அந்த பொண்ணை நம்ம கண்ணில் காமிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின்னு தோணுது. நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேம்மா, ப்ளீஸ். சரி ரிஷி. சார் வாங்க. சொல்லுங்க சார். சேகர்ண்ணா, சொல்லுங்க சார். அந்த பொண்ணு நடிக்கலன்னதும் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் என் அம்மா சின்ன விஷயத்துக்கு கூட அப்செட் ஆகக்கூடாது. அந்த பொண்ணை எப்படியாவது நடிக்க வைக்கணும். ஷூட்டிங் பண்ணாம இந்த ஊரை விட்டு நம்ம கண்டிப்பா போக கூடாது. அந்த பொண்ணுகிட்ட நீங்க தனியா போய் பேசுங்க. அவ எவ்வளவு டிமாண்ட் பண்ணாலும் கொடுத்துடலாம். இல்ல சார், பணத்தை டிமாண்ட் பண்ற சாதாரண பொண்ணு கிடையாது சார். அவங்க எங்க தெய்வம் சார். சின்ன வயசுல இருந்தே அவங்க அபூர்வ சக்தியை ஊர் சனங்க தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு காசெல்லாம் தரேன்னு சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டாம் சார். நீங்க வேற ஒரு பொண்ணை முடிவு பண்ணிட்டு வாங்க. இந்த படத்தை நல்லபடியா முடிப்போம் சார். அண்ணே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு துர்கா தான் ஹீரோயின். அதுல வேற எந்த விதமான மாற்றமும் இல்ல. யாரிசி சார், ஆ? ஒருவேளை இப்போ நாம் எடுக்கிற படம் கிளாமராக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் போய் அந்த பிள்ளைகிட்ட நம்மளோட கதையை சொல்லி ஒருவேளை அவளுக்கு அது பிடிச்சி போய் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா நான் ட்ரை பண்ணட்டுமா சார்? இல்ல சார், வேண்டாம். நானே அவங்க கிட்ட நேர்ல போய் பேசி பார்க்கறேன். சரிங்க சார், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒத்துக்கிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், போய் பேசுறேன். சரிங்க சார். யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா, யாராச்சும் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இங்க துர்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? நான் உங்களை பார்க்கணும். என்னங்க, நீங்க வேலைக்காரி கோலத்துல இருக்கீங்க? என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க சேகரன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னாரு. அதான் நேர்ல வந்து பேசி உங்களை. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல கிளம்புங்க. அது படத்தை பத்தி நானே பேசி புரிய வைக்கலான்னு தான் வந்தேன். என்னால உங்க தாட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் அட் த சேம் டைம் நீங்க ஹீரோயினா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு எங்க டீம் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க பேருக்கு எந்த கலங்கமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் நடிக்க மாட்டேன், கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இல்லைங்க, ஐ எம் வெரி வெரி சாரி. சரி, அப்போ நீங்க நடிக்க வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே என்னோட மைண்ட் என்கிட்ட இல்ல. ஏதோ பூர்வ ஜென்மத்துல புதஞ்சிருக்க ரகசியங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கும் உங்களுக்கும் ஏதோ பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. இது பாருங்க, நீங்க என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்னென்னமோ சொல்லி
என்ன தொல்லை பண்ணி உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஐ எம் வெரி சீரியஸ்ங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்களேன். நான் எதையும் கேட்க மாட்டேன். முதல்ல இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்புங்க. இங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதுக்கு தான் இந்த ரச்சை கட்டி இருக்கீங்களே. அது அது முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ரிஷி சார், ரிஷி சார். ஐயோ இவளா இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாளோ? எப்ப வந்தீங்க சார்? என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அது அட வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வாங்க சார். இருக்கட்டுங்க, நானே வரேன். சரி வாங்க. வாங்க வாங்க சார். சார் உள்ள வாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் இல்ல அப்படியே ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். வாங்க உள்ள போலாம். இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் வரேங்க கண்டிப்பா. ஒரே ஒரு காஃபி நீங்க குடிக்கணும். வாங்க. சரிங்க, நீங்க காஃபி போடுங்க, நான் இங்கேயே இருக்கேன். துர்கா, துர்கா, உன்கிட்ட உதவி கேக்குறது எனக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் உன் அளவுக்கு எனக்கு காஃபி போட வராது. ஒரே ஒரு காஃபி போட்டு கூட. நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துப்பேன். ப்ளீஸ் போட்டு கூட. ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம், வெளியில வெயிட் பண்றாரு. துர்கா காஃபி போட்டியா? போதும் போதும் போதும், சூடாறிட போதும். குடு குடு குடு. சார் சார் வந்துட்டாளா? காஃபி ஓ, நானே என் கையால போட்டது. ஆ? எடுத்துக்கோங்க. ஓ. அடி பாவி, இப்படி புழுகுற? உன்னை ஓங்கி குத்துறான்னு வச்சுக்க. குடிங்க. நீங்களா போட்டீங்க? ஆ, நான் தான் போட்டேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்பா, செம்ம டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப. இப்படி ஒரு ஃபில்டர் காஃபியை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. தேங்க்யூ so much. என்ன அவ்வளவுதான் ரியாக்ஷனா? ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த காஃபி போட்ட கைக்கு தங்க வளையலே போடணும். சக்கரை போட்ட கைக்கு டைமண்ட் ரிங் தான் போடணும். ஐயோ, அப்படியே சொல்றீங்க. என்னது? வைர மோதிரம். நானா ஜுவல்லரி ஷாப்பா வச்சிருக்கேன் எல்லா விரலையும் போடுறதுக்கு. உங்களோட சிரிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. மது, இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா?
ஹலோ மது. ஆண்டி தனியா விட்டுட்டு எங்க போன? சீக்கிரம் வா. இல்ல என்னாச்சு? என்னன்னு கேக்குற நேரமா அது? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ரிஷி. ஏன்? இல்ல நான் என்னாச்சுன்னு தானே கேட்டேன். என்னாச்சு சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? மா, are you okay? ரிஷி என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்லம்மா ஒண்ணும் இல்ல. ரிஷி வாட்ஸ் ராங்? இல்லம்மா நத்திங். ஹேய், என்ன சடனா வந்து நிக்கிற? என்ன பயந்துட்டியா? பயப்படுறேனா? நானா? சி, அது எங்க ஃபேமிலிக்கே கிடையாது தெரியுமா? அதான் தெரியுது. தெரிஞ்சிருச்சா? அப்ப ஃப்ரீ ஆவுடே டான். முதல்ல உன் கையை காட்டு. என்ன ரிஷி இவ்ளோ பெருசா காயப்பட்டிருக்கு? என்ன அது? ஹேய், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, நீ என்ன சடனா இங்க வந்திருக்க? உன்னை பாக்குதான். ஆண்டி காலையிலே சொன்னாங்க, அதான் டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு இந்த சின்ன அடிக்கே நீ ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்க? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? நீ பண்ற சீன் இருக்கு தெரியுமா? சத்தியமா என்னால முடியல, சீரியஸ்லி. அதுக்காக மட்டும் இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ரிஷி, நீ இப்படி பார்க்கறது எனக்கு வெக்கமா இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான். ரிஷி, ஆண்டி வந்துட போறாங்க. ரிஷி, I'm sorry, I'm really sorry. ரிஷி, 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 எதுக்கு சாரி? இப்ப நீ பண்றதுதான் ஓவர். நாம அப்படி பாத்துக்கிட்டதுல என்ன தப்பு? நாம 2 பேரும் லைஃப் முழுக்க இப்படித்தானே பாத்துக்கணும். என்ன மது, ரிஷிய பாத்தியா? மருந்து போட்டியா? ஐயோ ஆண்டி, ரிஷிய பார்த்ததும் மருந்து போடவே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஏமா, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு அவகிட்ட ஏன் சொன்னீங்க? சரி சொன்னீங்க, ஆனா அவ வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல? அவதான் சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னா. அதனால தான் நானும் சொல்லல. ரிஷி, கையை காட்டு. மது, எனக்கு பரவாயில்ல. சும்மா இரு. உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு கேட்டு என்ன பிச்சை எடுத்துட்டா. என்ன சொன்னாலும் சமாதானமே ஆகல. சரிம்மா, நீ நேர்லயே வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்ட. எனக்கு ஒண்ணு தோணுது.
சொல்லட்டுமா? ம் சொல்லு. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு யாரையாவது காப்பாத்திட்டே இருக்கிறது உன் வேலையா? நல்லா கேளுமா, நான் கேட்டா சிரிச்சே ஏமாத்திடுறான். அம்மா, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? யார் சொன்னாலும் என்னால அப்படி இருக்க முடியாது. பேசாத, சும்மா இரு. நீ ஷூட்டிங் முடிஞ்சு வருவன்னு நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ என்னடானா பொறுப்பே இல்லாம போற வரவங்களெல்லாம் அதுவும் பொண்ணுங்களையா பார்த்து காப்பாத்திட்டு இருக்க. மா பாருங்கம்மா, பாருங்கம்மா, அவள ஒரு கட்ட பிரம்மச்சரிய பார்த்து அவ எப்படி கேட்டுட்டு இருக்கான்னு. சிரிக்காத சொல்லிட்டேன். ஆண்டி, நீங்க சொன்னது சரிதான். இவன் நம்மள சிரிச்சே ஏமாத்திடுறான். அவன் என்ன பண்ணாலும் ஏமாறாத மது. மா மா You carry on. அம்மா இருங்கம்மா. இங்க பாரு ரிஷி, நீ என்னோட உயிர். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஹே மது,